காய்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடேன்றனால டே ரொம்பவே சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் நேற்று ரொம்ப சலிச்சிக்கிட்டாரு. நான் எப்போ பார்த்தா இட்லி தோசை செய்கிறேன்னு அதான் இன்றைக்கி வெண்பொங்கல் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். நான் மார்னிங் எழுந்திரிச்சு எப்பயும் போல் வெள்ளைப்பூ செஞ்சு குடிச்சிட்டு தம்பியோட ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை வச்சு கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெண்பொங்கலுக்கு ஒரு துண்டு இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, இல்லை துருவி கூட எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து ஒரு குக்கரில் ஆயில் கொஞ்சம் விட்டு இந்த 3 சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் மட்டுமே ஊற வச்சுருந்தேன். மொத்தம் சேர்த்து 1.5 டம்ளர், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பர் குலைவாக வந்திருக்கும். தாளிப்புக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாத்து கூட சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.